ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வுல்ஃபாகட்ன்ற ஒரு ஃப்ரீ ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இது கொடுத்துடலாம், சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காயின் ரிலேட்டடான இது தான், சரிங்களா? நம்ம காயின்லேருந்து நம்ம ஐஎன்ஆரை நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட கான்செப்ட் எல்லாமே. ஃபஸ்ட்டு நம்ம காயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம இதுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வுல்ஃபாகட், ஓகேங்களா? இது வுல்ஃபாகட்ன்ற ஒரு அப்ளிகேஷன் தாங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆனது நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும், சரிங்களா? இந்த இடத்துல மோரோவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ரெஃபரல் லிங்க் எதுவுமே காட்டாது. டைரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்டு யூசர் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு, அதாவது உங்களுக்கு கன்வீனியண்ட்டான பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சேம் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபில் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு ஐ எம் நாட் ரோபோட்டுன்றது இங்கே ஐ எம் நாட் ரோபோட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் ஒன்றா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணுறேன் பாருங்கள், ஒரே நிமிஷம். அதாவது இது எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஐ எம் நாட் ரோபோட்டு கிளிக் ஆகி நீங்கள் இதில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும், சரிங்களா? நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ரெஜிஸ்டர் பண்ணதும் நான் இந்த இடத்துல கொடுத்துட்டு நான் என்னோடய மெயில் ஐடி கீழே வந்து பாஸ்வேர்டு நான் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோட்டுன்றது நான் கிளிக் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஐ எம் நாட் ரோபோட்டுன்னு நான் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில டைம் இந்த மாதிரி ஷோ ஆகும், இல்லை டைரெக்டாக உங்களுக்கு கிளிக்கவும் காட்டும், சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். கிளிக் காட்டிட்டு இங்கே லாகின் பேஜுக்குள்ளே போயிடும். இந்த லாகின் பேஜுக்குள்ளே போச்சு அப்படின்னா உங்களுக்கு மெயில் ஐடியில் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும், சரிங்களா? இது நீங்கள் டைரெக்டாக மெயில் ஐடிக்கு போயிட்டு வுல்ஃபாகட்ன்ற மெயிலை உள்ளே போய் ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் லிங்க்குன்னு சொல்லிவிட்டு வுல்ஃபாகட், அதாவது நான் ஓப்பன் பண்ணி அதாவது ஜூலை 9 அன்றைக்கி தான் நான் ஓப்பன் பண்ணி ஒரு 10 நாளாக நான் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபார்ம் மெயில் ஐடி இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும், சரிங்களா? இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்புக்குள்ளே உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஹோம் ஸ்க்ரீன் வரும். அந்த ஆட் ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது மற்ற வெப்சைட்டு அந்த அப்ளிகேஷன் மாதிரி வராது. நீங்கள் ஆட் ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால்னு காட்டும். அண்டு ஹோம் ஸ்க்ரீனும் உங்களுக்கு காட்டும். அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மெயினாக நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் ஃபாசெட்டு தான் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி வரும். மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இதுதான், சரிங்களா? டேஷ்போர்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் காயின்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, சரிங்களா? இதில் 500 டோக்கன் வந்தால் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் டெபாசிட், அதாவது இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு டெபாசிட்டும் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக ஏர்ன் பண்ணிக்கலாம், சரிங்களா? இல்லை வித்ட்ரால் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன காயின்ஸ்லாம் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு பிட்காயின் பண்ணிக்கலாம், லைட் காயின் பண்ணிக்கலாம், டார்ஜ் காயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ட்ரான் பண்ணிக்கலாம், சரிங்களா? ட்ரான் காயினை நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் எந்த காயின் இது பண்ணாலும் உங்களுக்கு 500 டோக்கன் இருந்தாவே நீங்கள் ஈஸியாக நீங்கள்
வித்ட்ரால் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் நீங்கள் யாரையாவது நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இங்கே ஃபுல் ஃபார்ஸ் அதாவது இந்த லிங்க்கை உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அந்த லிங்க் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு ரிலேஷனுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு சிலர் காயின்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரியாத நீங்கள் எல்லாருமே கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. அதனால் நான் உங்களுக்கு தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக நான் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஓகே. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேனுவல்ன்ற ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? இங்கே மேனுவல் ஆப்ஷனில் நீங்கள் மேனுவல் ஃபாசட்ன்ற கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மினிட்ஸ் காயின் 3 மினிட்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஒவ்வொரு டைம் நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு 20 அதாவது ஒவ்வொரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 40 டோக்கன்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு 40 டோக்கன்ஸ் ஆட் ஆகும். இப்போ எப்படி ஆட் ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் அந்த ஆர்டரைஸை நம்ம பார்த்துக்கிட்டோம். சரிங்களா? இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 20, 101, 15 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை நான் கொடுக்குறேன். சரிங்களா? 0, 20 அதாவது 101, 50 இது கொடுத்துட்டு கிளிக் யுவர் ரிவார்டுன்னு நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு 40 டோக்கன்ஸ் எனக்கே ஆட் ஆகிருக்கு. சரிங்களா? நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 40 டோக்கன்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுவாங்க. சரிங்களா? ஆட் ஆயிரும். அப்படி ஆட் ஆக ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் 3 நிமிஷத்துக்கு ஒரு டைமே ஆட் ஆகும். அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பாருங்கள், முன்னே 330 இருந்தது, இப்போ 370 இருக்குது. சரிங்களா? ஆட் ஆகிருக்கு. அதேமாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு பேலன்ஸுன்ற இதில் 500 டோக்கன் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். வித்ட்ரால் பண்ணுறதுக்கு மெயின் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாசட் பே, அதாவது நீங்கள் ஃபாசட் பே இருந்தால் போதுங்க. சரிங்களா? நீங்கள் ஃபாசட் பே இந்த இடத்துல உங்கள் ஃபாசட் பேவோட வேலெட்டோட அட்ரஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்டு டோக்கனோட காயின்ஸ் டோக்கனோட காயின்ஸ் 500 இதில் இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம், நான் பிட்காயின்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பிட்காயினு, லைட் காயின், அது 2 பிட்காயின் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பிட்காயினில் நான் சூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு 6 டோக்கன் உங்களுக்கு கிடைக்கும். 6 காயின் உங்களுக்கு கிடைக்கும். என்னடா எல்லாத்துலேயும் கம்மியாக இருக்குது, இது எல்லாத்துலேயும் அதிகமாக ஹைலைட்டில் இதில் மட்டும் 0.00 சம்திங்கில் இதாகுது அப்படின்னு யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். இதில் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ரேட்டு கன்வீனியன்ட் படி நமக்கு ஹைலைட்டில் நமக்கோட ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 48 lakhs 50 lakhs சம்திங்காக உங்களுக்கு ஐஎன்ஆராக உங்களுக்கு கன்வீனியன்ட் ஆகும். சரிங்களா? இது வித்ட்ரால் பண்ணுறதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக நான் போட்டு விடுறேன். சரிங்களா? அடுத்தது நீங்கள் இந்த டேரெக்டாக இதை கொடுத்துட்டு நீங்கள் 500 டோக்கன் இருந்தால் நீங்கள் வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபாசட் பேயில் உங்களுக்கு வித்ட்ரால் ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா அதாவது நீங்கள் இதில் வித்ட்ரால் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு எதில் உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபாசட் பே வேலெட். சரிங்களா? நான் ஃபாசட் பே வேலெட்டோட லிங்க் நான் போன வீடியோலேயே அதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதாவது இதுதான் நான் ஏர்ன் பண்ண காயின்ஸு. இது பார்த்தீங்கன்னா நான் பிட்காயினில் இவ்வளோ ஏர்னிங் பண்ணி வச்சுருக்கேன். எதிராமில் எனக்கு ரெஃபரன்ஸு அதாவது ஒரு சில வெப்சைட் எல்லாமே நான் யூஸ் பண்ணுற வெப்சைட் இது மெயின் பார்த்தீங்கன்னா லைட் காயின். சரிங்களா? இந்த லைட் காயினும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி டேஷ் காயின் இதில் நான் இவ்வளோ காயின்ஸ் எல்லாமே நான் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அதை நான் பினான்ஸ் காயின் வச்சுருக்கேன். காயின்னு எனக்கு ஒரு சில காயின்ஸ் எல்லாமே நல்லா ஏர்னிங்கில் இருக்கு. அதனால் எனக்கு ஒன்றும் அதாவது இதில் ஒரு ப்ராப்ளமும் வராது. நமக்கு டேரெக்டாக நம்ம வித்ட்ரால் போடணும், பேங்க்குக்கு வித்ட்ரால் போடணும் அப்படின்னா உங்களுக்கு
என்ன வேணும்னா உங்களுக்கு வெஜிரெக்ஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் போதும். சரிங்களா? உங்களோட வெஜிரெக்ஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணுன்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அந்த இதில் நான் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன வேணும்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுத்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னடா அது 10 ரூபா, அதாவது நான் வந்து ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் எனக்கு வந்து ட்ரேடிங், அதாவது வெஜிரெக்ஸில் வந்து எனக்கு வந்து இதில் வந்து கன்வீனியன்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? நான் அதில் வித்ட்ரால் போட்டிருந்தேன் ஆல்ரெடி 0.002 காயின்ஸ் இருக்கும்போது நான் வித்ட்ரால் போட்டிருந்தேன். அப்போ வந்து வேல்யூபிள் வந்து இதில் வந்தது. அதனால் இன்றைக்கி வந்து 10 ரூபா ரேட்டுக்கு வந்திருக்கு. சரிங்களா? அதாவது நீங்கள் வந்து 0.002 இருக்கும்போது நீங்கள் வித்ட்ரால் பண்ண வேணாம். ஃபேசட் பேவில் இந்த லைட் காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.00 இருக்கும்போது நீங்கள் வித்ட்ரால் கொடுக்க வேண்டாம். 0.1 இல்லைனா 0.2 சம்திங்கில் உங்களுக்கு 1 இருக்கும்போது நீங்கள் வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 700 800 சம்திங்கில் நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் நான் உங்கள்கிட்ட பண்ணி வந்து நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? இது வந்து நான் டேரெக்டாக நான் பேங்க்குக்கு நான் வித்ட்ரால் போடும்போது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, அப்போ வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அது வரலும் நீங்கள் காயின்ஸ் மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ. நம்ம மீதி வந்து அடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.